DPI Tamil News. தருமபுரியில் தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்படும் விபத்துக்களை தவிர்க்க டிஎஸ்பி தேசிய நெடுஞ்சாலை துறையினருடன் ஆய்வு. தருமபுரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் நாளொன்றுக்கு 10,000த்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் கடந்து செல்கின்றன. இதில் தருமபுரி மாவட்ட எல்லையான கும்பாராளி வரை 3 மேம்பாலம் இல்லாத இணைப்புச் சாலைகள் உள்ளது. இந்த இணைப்புச் சாலைகளில் தினந்தோறும் அதிக அளவு பொதுமக்கள் மற்றும் மாணவிகள் கடந்து செல்கின்றனர். இதில் முக்கிய இணைப்பு சாலையாக மாட்லாம்பட்டி பிரிவு சாலையில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவிகள், பெண்கள் என தினந்தோறும் 1000த்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு இன்றி கடந்து செல்வதால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் விபத்துக்களை தடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் அவர்களின் உத்தரவின் பேரில் பாலக்கோடு துணை காவல் கண்காணிப்பாளர் மனோகரன் தலைமையிலான காவல்துறையினர் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இணைந்து மாட்லாம்பட்டி பிரிவு சாலையில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது விபத்துக்கள் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பேரிகார்டுகள் அமைக்கவும், போதிய LED மின்விளக்குகள் மற்றும் விபத்து தடுப்புக்கு கூம்புகள் உடனடியாக அமைத்திடவும், இரவு நேரங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி அதிநவீன கேமராக்கள் அமைத்திடவும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு டிஎஸ்பி மனோகரன் அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது காரிமங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் பார்த்திபன், காவல் உதவி ஆய்வாளர்கள் சுந்தரமூர்த்தி, ஆனந்தகுமார் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் உடன் இருந்தனர். குரல் செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள DPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.